தொடர்கிறது. என்ன பாட்டு சரவணனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? விசாரிச்சுட்டு இருக்கோம்ப்பா. உள்ள வாங்கப்பா, வாங்கப்பா. ஏன்பா தயங்குறீங்க? என்ன ஜோதி, கொஞ்ச நாளா வீட்டுல பார்க்கவே முடியல, வெளியில வேலை ஜாஸ்தியா இருக்கோ? என்னங்கய்யா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாட்டி. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. அப்புறம் என்ன இப்படி தூரம்? இல்ல பாட்டி, உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். என்ன விஷயம்? சொந்த கதையா இருந்தா வீட்டுல சொல்லுங்க, மத்த கதையா இருந்தா ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. சொந்த கதை தான் பாட்டி. அப்போ சொல்லுங்க. சரவணனை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. அந்த வேலாயுதம பெரிய சாமியை அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. நான் இந்த விஷயம் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான். ஆனா அவங்க பண்ற கொடுமையை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. அவங்க எதுக்கும் துணிச்சவங்க பாண்டி. இப்பதானே சொன்னேன், இந்த மாதிரி விஷயம் எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு. அண்ணே, அது வந்து பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ பேசாம இருக்கியா? பாண்டி, அவங்க ஏன் சொத்தை தான் கேட்கறாங்க. நான் அதை எழுதி கொடுத்துட்றேன். நீங்க அதை கொடுத்து சரவணனை எப்படியாவது கூப்பிட்டு வந்துருங்க பாட்டி. ஐயா, அவங்க உங்க வீட்டு சொத்தை மட்டும் கேட்டா பரவாயில்ல, எங்க வீட்டு சொத்தையும் சேர்த்துல கேக்குறாங்க. நான் என்னமோ சொத்து கைக்கு வந்துடும், அடுத்த நிமிஷமே சரவணை காப்பாத்தலான்னு பார்த்தேன். அது நடக்காது போல இருக்க. என்ன பாட்டி, நீங்க ஒரு பொறுப்பான போலீஸ் அதிகாரி இப்படி பேசலாமா? ஓ, அப்படி வரீங்களா? இங்க பாருங்க, நாங்களும் எங்க டிபார்ட்மெண்ட்ல 2 தனிப்படை போட்டு இந்த ஏரியா பூரா விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். எப்படியும் கண்டுபிடிச்சிரும். பாண்டி, நீங்க தேடி அவனை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சரவணனுக்கு ஏதாவது ஆயிருமே. நான் என் சொத்து முழுக்க கொடுக்குறேன்னு சொல்றேன். நீங்களும் உங்க வீரபாண்டி ஐயா கிட்ட பேசி சொத்தை எழுதி வாங்கிட்டு வாங்க. இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் கிரிமினல்ஸ். இது 2 கிரிமினல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதுல நம்ம யாரும் தலையிட முடியாது. எல்லாத்தையும் டிபார்ட்மெண்ட் பாத்துக்கும். அப்பா என்னப்பா, அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கு, நீங்க அமைதியா இருக்கீங்களே, எடுத்து சொல்லக்கூடாதா? சரவணனை காப்பாத்துங்கப்பா. நாம எல்லாம் ஒண்ணு சேர்றதுக்கு சரவணன் தானே காரணம். அது இப்ப கஷ்டப்பட்டு கிடக்குல்ல. இந்த நேரத்துல நம்மோட வைராக்கியம் வேணாம்பா. இத பாருமா, அதான் பாண்டி சொல்றான்ல, அவனுக்கு தெரியாத விஷயமா நமக்கு தெரிய போது. என்னப்பா இப்படி சொல்றீங்க? நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. ஜோதி, உனக்கு எதுவும் தெரியாது, சும்மா இருன்னு சொல்றல. இது போலீஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நீங்க யாரும் தலையிடாதீங்க. அப்புறம் நீங்களும் தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும். பாண்டி, உங்க வீடு தேடி வந்திருக்கேன், நீங்களே இப்படி சொன்னா எப்படி? நானும் போலீஸ்காரன் தான், என்கிட்ட இப்படி பேசலாமா? ஐயோ, நான் தப்பா பேசல பாண்டி. என்ன இருந்தாலும் நீங்க உறவுக்காரரு, அந்த உரிமையினாலதான் பேசினேன். தப்பா இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. வீரபாண்டி ஐயா கிட்ட பேசி சொத்தை எழுதி வாங்கிட்டு வாங்க. இங்க பாருங்க, திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காதீங்க. போங்க, ஆக வேண்டிய வேலையை நான் பாத்துக்கிறேன். எங்களுக்கு அந்த உணர்வு இருக்குல்ல, பயப்படாம இருங்க. சரி பாண்டி, நான் புறப்படுறேன். ஐயா, நான் வரேன். வாங்க. போயிட்டு வரேன்ப்பா. சரி. வரேனே. மீனாட்சி, வணக்கம். என் தங்கச்சி எல்லா விஷயத்தையும் சொன்னா, ஐயா கிட்ட பேசிருக்கேன், கவலைப்படாத. சரி, நீ வா போலாம். அண்ணா, ஒரு 5 நிமிஷம். அத்தை வெளியே போயிருக்காங்க, வந்ததும் போலாம். என்னம்மா நீ, கலெக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நான் உனக்கு உடனே வாங்கி கொடுத்துருக்கேன். இப்படி இருந்தா எப்படிமா? இல்ல, போன் வந்துச்சு, வெளியே போயிருக்காங்க. காணாம போனது உன் புருஷன் தானே, நீ தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இதுக்கு எதுக்கு அத்தை? வாமா வா. ஐயா, நான் சொன்ன மீனாட்சின்னு வந்திருக்காங்கய்யா. அப்படியா? சொல்லட்டுமா ஐயா? சொல்லுங்க. வாமா. இவங்க தான். வணக்கம் ஐயா. வணக்கம்மா, உட்காருங்க.
உங்க ஹஸ்பண்ட எப்ப இருந்து காணோமா? காலையில இருந்து சார். பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்தேன். என்ன சொன்னாங்க? கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க ஐயா. நேரம் ஆக ஆக எனக்கு பயமா இருக்கு. அழாதம்மா, கண்ணை தொடச்சுக்கம்மா. உன் ஹஸ்பண்ட் சரவணனை கண்டுபிடிக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் நான் எடுக்க சொல்றேம்மா. என் சரவணனை பிரிஞ்சனால இருக்க முடியாது ஐயா. அவர் இல்லாம என்னால உசுரோட இருக்க முடியாது. எனக்கு யார்கிட்ட போய் காப்பாத்த சொல்றதுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். நீங்க பெரியவங்க, இந்த மாதிரி பல பேரை மீட்டு கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி என் புருஷனையும் காப்பாத்தி கொடுங்க ஐயா. இந்த உலகத்துல நான் ஆசைப்படுறது அதுதான். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஆமாங்கய்யா, இந்த பொண்ணு என் தங்கச்சி கூட படிச்சு பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணுங்க. பாவம் புருஷனை இழந்து தவிக்கிறத பார்க்க முடியல, அதான் என் கூப்பிட்டு வந்தேன். உன் ஹஸ்பண்டுக்கும் கடத்தினவங்களுக்கும் ஏதாவது முன்விரோதம் இருந்துச்சா? சொல்லுமா. அது வந்து ரத்த பசி, என்னை ஏமாத்துற ரத்தத்தை குடிக்கிற பசி. இந்த மீனாட்சி எனக்கு இல்ல, உனக்கு இல்ல, இந்த உலகத்துக்கே இல்ல. இப்ப நீ என்ன பண்ற? உன் குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்றதுக்காண்டி உன் சொத்தெல்லாம் எழுதி உன் சித்தப்பா பெரியப்பாக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேல. நான் என்ன ஆசைப்படுறேன்னா, உன் அம்புட்டு சொத்தை எழுதிட்டு வந்து என் காலடியில வச்சுப்புட்டு நீ ஆசைப்பட்ட சரவணனா கூட்டு போன்ற. வீட்டு சொத்தை கொண்டு வரதுனால உன் புருஷனை விட்டுற மாட்டோம். கருவிலேயே அழிஞ்சு போயிருக்க வேண்டிய ஜோதிய உங்க பெரிய ஐயா காப்பாத்தி விட்டுட்டாரு. அது இப்ப வளர்ந்து ஆளா நின்னு எங்க அக்காக்கு சேர வேண்டிய சொத்துல பங்கு கேக்குறா. அந்த ஜோதியோட சொத்து எல்லாத்தையும் எழுதி கொண்டு வா. இதுதான் நடந்துச்சு. என்னம்மா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு? அப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா அவங்கள பிடிச்சு உள்ள போட்டிருப்பாங்கல்ல. இவ்வளவு தூரம் நடந்திருக்காதுல்ல. நீ கவலைப்படாதம்மா, அழாதம்மா, நான் பாத்துக்கிறேன். எஸ்பிக்கு போன் போட்டு உடனே வர சொல்லு. சரிங்க. ஹலோ, நான் கலெக்டரோட பிஏ பேசுறேன். ஐயா உங்க கூட கொஞ்சம் பேசணுமா? உடனே கிளம்பி வர சொல்றாரு. வந்துடுறீங்களா? ஓகே சார். ஐயா வரேன்னு சொல்லியிருக்காருயா. சரி, இந்த 4 o'clock கான்ஃபரன்ஸுக்கு ரெடி பண்ணுங்க. சரிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. மீனாட்சி, மீனாட்சி.